வாழ்வோம் வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளால் சீடர் காதி லட்சுமராஜ் எனும் நான் அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா. உடம்பையும் உடம்பால் நடத்துற மூச்சையும் ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் முறையறிஞ்சு வாத பித்த கபத்தன்மையில உடம்பு இயக்குனீங்கன்னா உள்ள உணவுகள் உள்ள போய் சத்தா மாறிடும். ஆகவே இப்படி ஒரு முறை இன்னைக்கு உலகமே அது நம்ம புண்ணிய பாரத பூமியில் அதிகமா பெருகிட்டு இருக்கு. என்ன நோய்? நீரிழிவு மேக நோயின்னு சொல்லுவாங்க, சக்கரை நோயின்னு சொல்லுவாங்க. ஆகவே என்ன வகையால் இது வருது? உடம்புக்கு ஓய்வு கொடுக்காத ஒரு முறை, அப்புறம் உணவு தேவையின் போது பசி நல்லா ஆகும் போது அதை தாமசிச்சு சாப்பிடுறது ஒரு முறை, அளவுக்கு மீறி அலைகிறது, உடம்பு நஞ்சு போகுமல்ல அலைகிறது. இதுக்கு மேலாக என்ன ஆகுன்னா உணர்வுகளால் அதிகமா தன்னோட ஜீவசத்து நீரை இழந்துறது. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த வேலை செய்யும். ஆகவே நாம அதுக்குலிருந்து விடுபடணும். இனிமேல் வராம இருக்க வழி பண்ணணும். என்ன மருந்து? மருந்து மருந்து வாழ்க்கையில மருந்தே அது ஒரு பாடமாவே அமைஞ்சு போச்சு, மூச்சு மாதிரி. ஆகவே மருந்துங்கிறது நம்ம செய்யற உணவுகள்ல இருந்தே எடுத்துக்கிற மூலிகையில இருந்து புங்கம்பூ, கொய்யா கொழுந்து, மாங்கொழுந்து, வேப்பங்கொழுந்து, ஆலந்துளிரு, இது மாதிரி கொஞ்சம் துவர்ப்புள்ளது ஒரு 5-6 வகை. கசப்பு அப்படின்னா வேப்பம்பூ அவ்வளவு கசப்பு வராது, வேப்பம் கொழுந்து வராது, அதுக்கு வேப்ப இலை, வேப்ப இலை எல்லாம் ஒரே அளவு சேர்த்தோம். சேர்த்து அதுல என்ன செய்யணும்னா செரிமானம் நல்லாகணும். அதுக்காக குருமிளகு இதெல்லாம் சேர்ந்து ஒரு அளவு, எல்லாம் சேர்ந்து ஒவ்வொன்றிலும் இவ்வளவு நம்பர் ஒரு இவ்வளவு வரும். இதுக்கு ஏறக்குறைய குருமிளகு, இஞ்சி, திப்பிலி 3 சேர்ந்து இப்ப நான் சொன்ன அளவுக்கு இருந்தா அதுல ஒரு 5 கிராம், அதுல ஒரு 5 கிராம், 5 கிராம்ங்கிறத விட தீக்கரையில ஒவ்வொரு கரண்டி இதுவரை போடும். சின்ன வெங்காயம் 2-3 வெங்காயத்தையும் போடும். போட்டுட்டு என்ன செய்யணும்னா இத சந்தனம் மாதிரி அரைக்கணும். அரைச்செடுத்து மாத்திரை உருண்டையா பண்ணி பத்தையா பண்ணி ஒரு தட்டத்துல காய வச்சிருங்க. காஞ்ச பிறகுதான் இல்ல, அன்னைக்கே ஒரு மாத்திரை எடுத்து ஒரு டம்ளர் எட்டாச்சோடு ஆகணும். மாத்திரை தண்ணீர் போட்டு கொதிச்சு வச்சு 1/2 டம்ளர் ஆகணும். அது எடுத்து வடிகட்டலாம். பவுடர் நல்ல சந்தனமா இருந்தா, கொஞ்சம் இதா இருந்தா வடிகட்டிச்சு இளஞ்சூடா சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? முதல்ல ஒரு தடவை சாப்பிடுங்க. இது உள்ள போய் என்ன பண்ணுன்னா கணையத்தை வேலை செய்ய வைக்கும். கணையத்தை மட்டுமல்ல, வாயிலிருந்து வாசல் வரைக்கும் அது வேலை செய்யும். காரம் பொழுது துவர்ப்புன்னு சொல்லிட்டு போறோம். அப்ப இங்கேயே அப்புறம் வேலை செய்யறப்ப உள்ள போய் வேலை செய்யுமா செய்யாதா? இதை பண்ணிக்கணும். அப்புறம் உணவுகள்ல நீங்க பசியின் போது சாப்பிடணும். அப்படின்னு எப்படி? நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் சாப்பிடணும். நேரம் நேரம் நான் சாப்பிட்டுக்கிறேன், பசியாகாம நேரத்தை எல்லாம் குறிப்பிடாது. அது ஏற்கனவே சொன்னா நல்ல எந்த உணவானாலும் நல்லா பிசைஞ்சு வாயில போட்டு சப்பி மென்னு சாப்பிடணும். இந்த பக்குவம். இதுக்கு ஒரு ஆசனம், அதாவது உடம்பு இயக்கிற முறை ஒண்ணு பெருசா நீங்க ஒண்ணும் வேண்டியதில்லை. இப்படி கீழே உட்கார முடியாதவங்க இப்படி உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒன்னும் வேண்டாம், நல்லா செய்யணும் பாருங்க. இப்ப உட்கார்ந்த நிலைமை ஏறக்குறைய எல்லாரும் உட்கார்ந்தா கீழே உட்கார நிலைமையே போயிடுச்சு. கீழே உட்கார்ந்தாலும் அதுக்கு இப்போ இப்ப நாற்காலியில் உட்கார்ந்து இல்லை ஸ்டூல் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா மெதுவா குமியணும். எந்த பக்கம் எந்த கால் எடுக்கிறோமோ அந்த பக்கம் குமியணும். இப்ப நான் வலது பக்கம் குமியிடும். உங்களால் முடிஞ்ச அளவு கை அழுங்காம போகுது. வயிறு உங்களுக்கு அப்பவே பாருங்க, வயிறு என்ன புடி பிடிக்குதுன்னு. கை என்ன பிடிக்குது, கால் என்ன பிடிக்குது, இந்த அப்பு என்ன பிடிக்குது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு இப்படி போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த கைய வலது பாதத்தை பிடிங்க. இந்த இடது கையை இப்படி திரும்பி அந்த வலது புட்டத்து மேல வச்சு நல்லா மேல வச்சு கண்ணை மூடி ஒரு 3 தடவை தேருங்க.
வகுடு எப்படி பிடிக்குதோ, உடம்பு எப்படி இருக்கோ, கையெல்லாம் கவனிச்சு பாருங்க. 3 தடவை போடும். மீண்டும் என்ன செய்யறோம், அந்த முதல் வச்ச கை அழுங்காம முழங்கால் மேல வைக்கிறோம். 2வது வச்ச கைய அழுங்காம கொண்டு வந்து வைக்கிறோம். வச்ச பிறகு 2 கையில பிடிச்சி காலை அழுங்காம மெதுவா தான், வேகமே ஆகாது. இப்படி வச்ச பிறகு அப்புறம் இந்த பக்கம் மறுபுறம் திருப்பி அதே மாதிரி குமிஞ்சு, உங்களால முடிஞ்ச அளவு குமிஞ்சு காலை மெதுவா கொண்டுட்டு வந்து அப்படி வச்சு பாருங்க. இந்த கையில இப்படி பிடிச்சு அடுத்த கை எதிர்புறமுள்ள மறுபுறமுள்ள புட்டத்து மேல கொண்டு போய் வச்சு வந்து 3 தடவை, எந்த அளவுக்கு உங்களால் திரும்ப முடியுமோ திரும்பி 3 தடவை வந்த பிறகு முதல்ல வச்ச கையை அழுங்காம எடுத்து வச்சு அடுத்த கை அங்க வச்சு அழுங்காம புடிச்சு இறக்கி வைக்கணும். இப்படி தினம் ஒரு தடவை. எப்ப செய்யணும் அப்படின்னா காலையில மலம் சிறுநீர் எல்லாம் கழிச்சு வெறும் வகுத்து செய்யுங்க. நீங்க செய்யறப்ப கவனிச்சு பாருங்க எங்கெங்கெல்லாம் பிடிக்குது. அது செஞ்சதுக்கு முன்னால நீங்க மூச்சை கவனிங்க, கண் ஒளி கவனிங்க, காது கவனிங்க, வாயில் உமிழ்நீர் கவனிங்க, உடம்பு என்ன பக்குவத்து இருந்தது, முகம் என்ன பக்குவம், முகம் கண்ணாடி பாருங்க, செஞ்ச வரைக்கும் முகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு எவ்வளவு நேரம், அது எல்லாம் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா பயனுண்டு. நன்றி, வணக்கம்.